ஹாய் மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் பாப்பா என்ன ஒரு வேலை செய்ய சொல்லி விடாது. என்னங்க, பொம்பளை பிள்ளை பெற்றவங்க எல்லாமே கொடுத்து வச்சவங்க தான். என் பிள்ளை என்னை ஒரு வேலை கூட செய்ய சொல்லி விடாது. எல்லாம் நீட்டாக செய்யும் பாருங்கள். நான் செஞ்சால் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப சுத்தமாக செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். லீவாக இருக்கிற நாளையில் கூட வீட்டு வேலையெல்லாம் எடுத்து கட்டிட்டு செய்யும். வீடு துடைக்கிறதுலேருந்து எல்லாமே பாப்பா தான் செய்யும். எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா? நான் வேலை வைக்கலைங்க, அவங்களாவே விருப்பப்பட்டு செய்கிறது. பொம்பளை பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு தாயாகவும் எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? எனக்கு எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கும். என்ன நல்லா பேசும், வேலையை நீட்டாக செய்யும். நான் இல்லாதப்போ கூட வீட்டை நல்லா பார்த்துக்குங்க, பையனையும் நல்லா பார்த்துக்கும். நான் இருக்கணும், நான் தான் வேலை செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கணக்குமே போடாது. அதுவே எல்லா வேலையுமே செய்யும். அது பாப்பாவே தம்பிக்கு நானே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், நான் தோசை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சமையல் ஏதோ ஓரளவுக்கு தெரியுங்க. குழம்புலாம் நான் தான் வச்சுருவேன். அது தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுக்கறது தான். எல்லா வேலையுமே நீட்டாக செய்யுங்க. அதுக்கு ஒரு சில வேலை கற்றுக் கொடுக்கணும். எனக்கு சொல்லிக் கொடுமா, தெரியலனா கூட சொல்லிக் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும். என்னை எதிர்பார்த்து எதுவும் செய்யாது. நான் வேலைக்கு போயிட்டு முன்ன பின்ன லேட்டானா கூட பாப்பாவே எல்லாமே செஞ்சு கொடுத்துரும். பையனையும் நல்ல மாதிரியே பார்த்துக்கும். அது இதுதான்ட்டுலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எத்தனை பேர் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறையா வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாவோ எதுனாலும் கண்டிப்பாக பிள்ளைங்க செய்யுங்க. ஆம்பளை பிள்ளைங்க செய்வாங்க தான், ஆனால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பொம்பளை பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு நிகராக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.